கர்த்தரை பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாளில் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தெரிந்த வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் அவருடைய 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். கர்த்தரை பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவனுடைய ஜனங்களாக நம்ம இன்றாவது பலப்படுத்துகிறோம். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ரட்சகராய் இந்த உலகத்தில் வந்தபோது, அந்த நாட்களிலே யூதேயா தேசத்து ராஜாவாய் இருந்த ஏரோது என்பவன் யூதருக்கு ராஜாவானவர் பிறந்திருக்கிறார் என்பதை அவன் சாஸ்திரிகளால் அறிந்து கொண்ட போது, அந்த பிள்ளையை கொலை செய்யும்படியாய் அவனுக்குள்ளே பிசாசு ஒரு பொல்லாத ஒரு நினைவை ஏற்படுத்துகிறான். ஆனா இந்த வசனத்துல தேவன் நமக்கு காண்பிக்கிற ஒரு பிரதானமான காரியம், தேவனால் முன்வைக்கப்பட்டு இந்த பூமியிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரட்சகராய் நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தேவன் அவரை பரத்திலிருந்து அருளப்பட்ட பலனாக தேவன் கொடுத்தார். ஏரோதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நினைவை பிசாசு ஏற்படுத்தின அந்த காரியத்தை 16வது வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கும்படியார் பிதாவாகிய தேவனால் நம்முடைய தூதனை கொண்டு யோசேப்புக்கு முன் அறிவிக்கப்பட்டு அவர்களை பத்திரமாய் எகிப்து தேசத்திற்கு அவர் அனுப்பி வைத்தார். இந்த சம்பவத்தை குறித்துதான் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இதை ஆவிக்குரிய அர்த்தமாக தியானிக்கும் போது, தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் யோசேப்பை போல மரியாதை போல தேவனால் தேவனுடைய வார்த்தையினால் நாம் நடத்தப்பட்டோமேயானால், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தோமேயானால், அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்தோமேயானால், நிச்சயமாய் நமக்கு விரோதமாய் சத்துரு எத்தனை ஆயுதங்களை அவன் ஆயத்தப்படுத்தினாலும், நமக்கு விரோதமாய் கொலை செய்யும்படியார், நமக்கு தீங்கு செய்யும்படியார் சத்துரு எவ்வளவு திட்டங்களை தீட்டினாலும், நிச்சயமாய் தேவ பிள்ளைகளாகி நமக்கு விரோதமான திட்டம் போடப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். இந்த இடத்துல அதான் நடக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியான திட்டத்தை ஏரோதுக்குள்ள பிசாசு தூண்டுவதற்கு முன்பதாகவே, ஏரோது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்குள்ளாக வருவதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடையவர்களை அவர் பத்திரமாய் பாதுகாத்துவிட்டார். எங்களையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் அநேக சூழ்நிலைகள், பிசாசால் ஏற்படுத்தப்படுகிற போராட்டங்கள், பிசாசினால் ஏவிவிடப்படுகிற மனிதர்கள், இந்த நிலையிலும் நம்மை மேற்கொள்ளாமல் நம்மை பத்திரமாய் நம்முடைய தேவன் பாதுகாக்க ஒரே ஒரு காரணம் தான், நமக்கு விரோதமான திட்டம் போடப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய வார்த்தையினால் தேவ பிள்ளைகளாகி நம்மை பாதுகாத்து விடுகிறார். இதுல இன்னொரு காரியத்தையும் தேவ பிள்ளைகளாகி நமக்கு நம்முடைய தேவன் எச்சரித்து காண்பிக்கிறார். அதுதான், தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டிருக்கணும். தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது யோசேப்பை போல மரியாதை போல அதற்கு உடனே செவி கொடுக்கணும். தூதன் சொப்பனத்தில் தோன்றி சொன்ன உடனே யோசேப்பு மரியாளும் குழந்தையாக இயேசுவை எடுத்துக்கொண்டு தேவனால் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். இதே போலதான் தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நோக்கி தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது அதற்கு செவியை விளக்காமல், தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் என்ன செய்ய சொல்லுகிறதோ அதை மறுக்காமல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தோமேனால், நிச்சயமாய் நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு பொல்லாத காரியத்தை பிசாசு ஏற்படுத்தினாலும் நிச்சயமாய் அது வாய்க்காது. ஏன்னா பிசாசு அந்த திட்டத்தை போடுவதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடையவர்களை, தேவ பிள்ளைகளாகி நம்மை அவருடைய வார்த்தையினால் எச்சரித்து நம்மை பத்திரமாய் அவருடைய செட்டை மறைகளை மறைத்து காத்துக் கொள்வார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தம்முடையவர்களை கைவிடவே மாட்டார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து தம்முடைய வார்த்தையினால் நம்மை எச்சரித்து எந்த விதமான சத்ருவின் காரணம் நம்மை ஓங்காதபடிக்கு அவருடைய மிகுந்த கிருபையினால் நம்மை பாதுகாத்து வருகிறார். நிச்சயமாய் கைவிட மாட்டார். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் யோசேப்பை போல மரியாதை போல நம்மை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது
எந்த விதத்திலும் மறுக்காமல் அதை செயல்படுத்த தாமதிக்காமல் உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படிவோமையானால் நிச்சயமாக இம்மட்டும் நடத்தினவர் இம்மட்டும் பாதுகாத்து தம்முடைய செட்டையின் மறைவை மறைத்து எல்லா சத்துருவின் ஆயுதத்தையும் இல்லாமல் போக பண்ணினவர் இனிமேலும் நம்மோடு கூட இருந்து அந்த நித்திய ஜீவனிலே நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ செய்யும் வரைக்கும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். இம்மையிலே நமக்கு தேவன் தந்த வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். மறுமையிலே நித்திய ஜீவனிலே நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழவும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவலைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தாமே வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாக அழைக்கப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்